அவர் சொன்ன இதுதான் முக்கியம், என் சவப்பெட்டியை மருத்துவர்கள் சுமக்க வேண்டும். அப்படின்னா அந்த மருத்துவர்கள் என்ன செய்ய முடியும்? உயிரை காப்பாற்ற முடியும், எனக்கு ஜீவன் தர முடியலையே. அப்போ யோசித்து பாருங்க, நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், நீங்க இந்த வாழ்க்கையை தேவன் தந்த வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கை, பலனுள்ள வாழ்க்கை. அந்த வசனம் என்ன பாருங்க, ஏரோதி நாட்களில். என்னை கேட்கிற யாரானாலும் இந்த நாட்களுக்காக நன்றி சொல்லணும். வசந்த கேட்கிற நாட்கள், எங்கே பார்த்தாலும் ஊழியங்கள், எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு பிரசங்கங்கள், இதே ஊடகத்தில் ஆயிரக்கணக்கான செய்திகளை இங்கே பார்க்கலாம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இதே நம்முடைய இந்தியாவிலே ஏராளமான கிறிஸ்துவ சேனல்களை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். இது ஆசீர்வாதம் இல்லையா? இந்த வாய்ப்பை ஆண்டவர் ஏறு கொடுத்தார், ஆனால் ஏறு பயன்படுத்திக்கல. இன்னைக்கு கூட பாருங்க, சபை, ஆலயம், ஒலிபெருக்கி, ஏசி, நல்ல மின்சார விளக்குகள், வாகனங்கள் எல்லாம் கொடுத்தும் கூட அதை பயன்படுத்தி கொள்ளுகிற மக்கள் மிக குறைவு. என்ன சொல்லுவீங்க? சாப்பாடு செய்யணும், ஏதோ ஒரு கிறிஸ்மஸ் வீட்டை ஒட்டை அடிக்கணும், ரொம்ப முக்கியமாக இதெல்லாம். இது முக்கியமே இல்லை, இதை ஒட்டடை அடிக்கணும். இதை அடிக்காமல் இதை அடித்து என்ன பிரயோஜனம்? இதுக்கு செலவே இல்லை. இதுக்கு செலவு உங்களுக்கு தான் சொல்கிறேன், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. என்ன பார்க்குறேங்க? இதை சுத்தம் பண்ணாலே போதுமே, இது இன்னும் கொஞ்சம் நாள் அழுக்காயிடும். ஆனால் இதை நாள்தோறும் சுத்தம் பண்ணும்போது தேவன் மகிழ்வார். தேவன் தங்கும் உள்ளம் இது தேவாலயம். இதில் தங்குவாரா, அதில் தங்குவாரா? புரியவே இல்லை. ரைட். நம்பர் ஒன் அதில் இன்னொன்று சொல்ல வருவேன். இன்னொரு வசனம், சாஸ்திரிகள், முதல் வசனத்துடைய 3வது வரி, சாஸ்திரிகள். கவனிங்க, அது அவங்களுடைய தொழில். என்னை பாருங்கள், அது அவங்களுடைய தொழில். பல தொழில் பண்ணுவாங்க. சாஸ்திரம் பார்க்கறதில்ல, அது அவங்களுடைய தொழில். அது ஆலோசனை சொல்லுவது ராஜாவுக்கு, மக்களுக்கு, அதாவது அந்த நாட்களுக்கு ஏற்றபடி. சொல்கிறேன் இல்லையா? இப்போ நிறைய பேர் வராங்க, வானிலை ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு கனத்த மழை பெய்யும். அதில் அரசாங்கமும் சொல்லுது, தனிப்பட்ட நபரும் சொல்கிறாங்க. அதில் அவங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரு வியாதி வரப்போகுதுன்றான் இப்போவே, இன்னொன்று கோடிக்கணக்கான மக்கள் மறிப்பார்களாம், அதில் அடுத்த வைரஸ் வருதுன்றான். அது அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள். கவனிங்க, இந்த தேர்ச்சி பெற்ற இவர்கள் வாழ்க்கையிலே தொழில், அது அவங்க தொழில். அதை விட பெரிய விஷயம் தெரியுமா? பெரிய விஷயம்